செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து எங்கள் பாப்பா பிறந்தப்பமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம பணம் பாப்பாவுக்கு கட்டிட்டு வர்றது. 15 வருஷம் கட்டணும் அப்படின்னாங்க. நாங்கள் 10 வருஷம் கட்டிட்டோம். இது பெண் குழந்தைங்க வச்சிருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது நான் புதுசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து வெளியில் போகவே இல்லை. எனக்கு மற்ற வேலைகள் கூட ஒன்றுமே தெரியல. கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து கொரியர் அனுப்பணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே இருந்துச்சு. இன்னைக்கு போய் அனுப்பி விட்டுட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து சேர்ந்துடும். வந்த உடனே எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது மட்டும் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டத்துக்குமே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கே என்னென்ன காய்கள் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தேன். சுண்டைக்காய் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே சுண்டைக்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சுண்டை வத்தல் அப்படின்னா நம்மளுக்கு அதில் கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த காயாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அதில் உள்ள காயை மட்டுமே தனியாக அரிச்சு வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் சீத்தாக்காய் வந்து நிறையா விளைஞ்சிருந்துச்சு. நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவும் அணில் வந்து சாப்பிட்ரும். நிறையா பார்த்திங்கன்னா போன டைம் ஃபுல்லாக மரத்தில் அந்த காஞ்சி அணில் சாப்பிட்டு அந்த கூடு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை மாதிரி நம்ம முன்னாடி விளையாண்ட விளையாட்டுகளை ஒவ்வொன்றா பறித்து விளையாண்டுட்டு இருந்தேன். இது வந்து நம்மளுக்கு இந்த நெத்தியில் அடிப்பாங்கல்ல ஊதி, அந்த இது சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் போல். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம அதில் உள்ள பழம் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த சொடக்கு தக்காளி அப்படிங்கிறது வந்து அதோட காயுமே குழம்பு வைக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் நிறைய எங்கள் தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. சரி எல்லாமே பிஞ்சாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன். நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அதை பறித்து குழம்பு வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சரசரமாக காய்ச்சி கிடந்துச்சு. சரி குளிர் டைமில் நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். அது என்ன கடவுளோட படைப்புன்னு தெரியல. குளிர்காலங்களில் தான் இந்த புளிப்புத்தன்மை உள்ள எல்லா காயுமே விளையுது. லெமனும் பார்த்திங்கன்னா நிறையா விளைஞ்சிருந்துச்சு, அதுவும் பறித்தேன். மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் வைக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்புக்கு இருக்க தம்பி வந்து வச்சான். நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், தம்பி இது ஒன்றால் தான் வளரலன்னு நான் வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதில் வந்து மண் கூட்டி கூட்டி வைக்கணும்ல, அவன் வந்து அந்த மாதிரி வைக்கலை. அதனால் அவ்வளவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு வச்சு. அதில் ஒரு காய் கூட வரல. சரி ஓகே எல்லாத்தையும் பிடுங்கி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடுங்கி பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. இந்த சீசனில் புளிப்புத்தன்மை உள்ள காய் தான் வரும்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள், இந்த செரி ஃப்ரூட் தான். இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். ரொம்ப பழுத்திருந்தால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுவுமே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நார்மலாகவும் சாப்பிட்லாம், ஜாம் செஞ்சும் சாப்பிட்லாம். மெயினாக இன்றைக்கி தோட்டத்துக்கு போனது வந்து ஹெல்ப்புக்கு இருக்க தம்பிக்கு வந்து போனஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.